ஹாய் டியர், இன்னைக்கு நம்ம டேவுப்பா எஃப்எஃபோட 10வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக இதோட முடிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பீங்க நைட் டின்னருக்காக. ஸோ ஒரு எல்லோ கலர் சாரீ, அவரும் அதுக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ கூட அங்கே போயிட்டு உங்களுக்கு திரும்ப ஏதோ அந்த மேதாள முருங்கை மரம் ஏறினா எப்படி அந்த கதை மாதிரி திடீர்னு வந்து சண்டை போட்டிருப்பீங்க. சரி ஓகே சாப்பிட்டு முடிச்சு போகலான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகலான்னு வரும்போது அவர் மேலே ஏதோ நல்லா மேடாக இருக்கும் இல்லையா, ஸ்டெப்பு ஸ்டேர்ஸ் எல்லாமே, அந்த இடத்துக்கு பக்கத்தில் கூட்டு வந்து நிற்க வச்சுட்டு இதில் தான் போகணும்னு சொல்லியிருப்பாரு. நான் எப்படி போக முடியும், கால் வலிக்குதுல்ல அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கியிருப்பாரு. ஸோ 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதோட முடிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக மிமி எஃப்எஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே இல்லையா? சார் கண்ணு முடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீ வந்துட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு இருப்பாரா, நீங்களும் அப்படியே அவரே பார்க்க, அவரும் உங்களே பார்த்துட்டு இருக்க, நீங்கள் அப்படியே ஒரு கண்ணில் ஜாடை பண்ணுவோம்ல, ஒரு மாதிரி ஐப்ரோ மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கிட்டு மேலே போகிறாரு. அவர் உங்களை மேலே தூக்கிட்டு போகிற வழி எல்லாமே சண்டை தான். எதுக்காக இப்படி பண்ணீங்க? பைக்கை கீழே பார்க் பண்ண சொல்ல வேண்டியதானே? எனக்கு தெரிஞ்சு எல்லாத்து பைக்கும் அங்கே தான் இருக்குது, உங்களது மட்டும் எதுக்கு அங்கே கொண்டு போய் விட்டாங்க? வேணுக்குன்னே பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு தலையெழுத்து பாரு, ஏதோ பொதி மூட்டை சமைக்கிற கழுத மாதிரி உன்னை தூக்கிட்டு வரணும்னு அப்படின்னு சொல்ல, எது நான் பொதி மூட்டையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்டி என்ன கழுதன்னு சொல்கிறேன், உனக்கு அது பெருசாக இல்லை, உன்னை பொதி மூட்டைன்னு சொன்னது உனக்கு அவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவரும் கேட்க, அம்மா நீங்கள் வாயை மூடுங்க, எதுக்கு முதல்ல என்னை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, அது சும்மா போர் அடிச்சுது அதனால தான் அப்படிங்கிறாரு. முதல்ல என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்ல, அவெல்லாம் வந்தாச்சு இருன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இறக்கி விடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மூஞ்சியே பார்த்துட்டே இருக்க, அதுவும் முறைச்சி பார்க்குறீங்க. ஸோ அப்பட்டே பார்த்தீங்கன்னா என்னோட மூஞ்சில் என்ன இருக்குது, என் மூஞ்சி ஏன் அப்படி பார்க்குற அப்படிங்கிறாரு. பின்ன போகிற வரவன் மூஞ்சிவா பார்க்க முடியும், ஒன்றை தானே கட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்ல, நீ போகிற வரவன் மூஞ்செல்லாம் பார்க்க வேணாம், அப்படியே அங்கே திரும்பி பாரு அப்படிங்கிறாரு. நீங்களும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலாக பார்க்குறீங்க. ஸோ திரும்பி பார்த்தா மொத்த சிட்டியும் அப்படியே அவ்வளோ அழகாக தெரியுது. உங்களால் நம்பவே முடியல, இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, அதுவும் இந்த ராத்திரியில் அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாமா நம்ம ஊரா இது அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நம்ம ஊர் தான், எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கு, ஏன்னா திடீர்னு நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா சும்மா இந்த பிளேஸ் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. ஓ என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து தரீங்களா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அழகாக நிற்க வச்சு நிறைய ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்குறாரு. நீங்களும் க்யூட்டாக நிறைய போஸ்ட்லாம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் அப்படியே அவர் ஃபோட்டோவில் பார்க்கும்போது, லைக் ஃபோட்டோ எடுக்கும்போது கேமராவில் பார்ப்பார்ல, ஃபோன் கேமராவில், ஸோ பார்க்குறப்போ அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவர் அப்படியே பார்த்துட்டு இருக்க, எடுத்தாச்சா அப்படின்னு கேட்குறீங்க. எடுத்தாச்சு அப்படின்னு சொல்ல, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து உங்கள் ஹிப் அப்படி பிடிச்ச மாதிரி ரேப் பண்ணி பிடிச்சிக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. நீங்கள் ஐயோ என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சி பார்க்க, அவர் கரெக்டாக அந்த பிக்கை எடுத்திருப்பாரு. ஸோ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க, சூப்பராக இருக்குது இது. ஆமாம் என்ன தெரியுன்னு செல்ஃபி எல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்க, சும்மா 2 பேரும் இங்கே வந்தோம்ல, அது ஒரு மெமரியாக வேணாம் அப்படிங்கிறாரு. என்ன இன்னைக்கு ஒரு மார்க்கமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்ன மார்க்கமாக பேசுகிறேன், இடம் நல்லா இருக்கே, பாவம் பிள்ளை வேறு ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே எங்கேயும் கூப்பிட்டு போகலண்ணா அப்படின்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. தெரியும் அதானே எங்கே ஆசைப்பட்டு கூப்பிட்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இந்த ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் விழுந்தால் அது வேண்டிக்கிட்டா நினச்சது நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ அது அப்படியே விழுந்துட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே டக்குன்னு கண்ணை மூடிக்கிறீங்க. ஸோ கண்ணை மூடிட்டு, என்னோடய மாமா என்றைக்குமே என் பக்கத்தில் இருக்கணும், அவருக்கு என்னை பிடிக்கணும், அவர் என்கிட்ட பேசும்போது அவருக்கு என்னோட ஞாபகம் தான் இருக்கணும், என் அக்கான்னு நினச்சி என்கிட்ட பேசக்கூடாது, அப்படியே அப்படி நினச்சி பேசினா கூட அது என்கிட்ட சொல்லக்கூடாது, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டே இருக்க. இப்போ சடனாக உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க. டே தான் அப்படியே பின்னாடி இருந்து உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி கட்டி பிடிச்சிருக்காரு. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவரை திரும்பி பார்க்க, அவரும் என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னு கேட்க, அது
சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லுவீங்க. ம் சரி ஓகே, சொல்லக்கூடாதுன்னா உனக்குள்ளேயே வச்சுக்கோ. நீ வேண்டது நடக்குதா அப்படின்னு கேட்க நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. அப்போ நடந்துச்சு போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சிரிக்க, 2 பேருக்கும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குட்டி ரொமான்ஸ், அதாவது 2 பேருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிறது. இப்போது அப்படியே தான் இந்த சீன் இங்கே இதோட கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, பாவம் அங்கே வீட்டில் இருப்பாங்கள்ல உங்களோட அத்தை அம்மா, அவங்க 2 பேரும் சிம்சிமை வச்சு சமாளிக்கவே முடியல. அவன் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சிட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கிறான். உங்களோட அம்மா அவனை தூக்கலான்னு போனால் அப்படியே முடியை பிடிச்சி டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கிறான். அவங்க கத்துன்னு கத்துறாங்க. குழந்தைங்க கையில் முடி சிக்குனா அவ்வளோதானே, விடவே விடாதுங்கள்ல. அந்த மாதிரி தான் அவன் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா முடியை பிடிச்சி இழுத்துக்க, அதை வந்து காப்பாற்றலான்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை வந்து அவன் கையை எடுத்து விட இன்னொரு கையில் அத்தையோட முடியை பிடிச்சிக்கிறான். 2 பேரும் அப்படியே அவன்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க. அவன் சும்மா ஒரு மாதிரி வரன்னு கத்திக்கிட்டே இருக்க அவங்களால அவனை சமாளிக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் முடியவே விடுறான். விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்குது. இவன் முதல்ல தூங்குனா சரி, எங்கே தான் போச்சுங்க இதுங்க 2ம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ கால் பண்ணலான்னு பார்த்தா உங்களோட அத்தை வந்துட்டு வேணாம் அவங்களே இன்றைக்கி தான் வெளில போயிருக்காங்க, நம்ம தொல்லை பண்ண வேணாம், இவனுக்கு பாலை காட்டி படுக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் பாலெல்லாம் ஊற்றி அவனுக்கு காட்ட அவன் பார்த்தீங்கன்னா மூஞ்சிலே துப்பி விடுறான். என்னடாவும் பிரச்சனை, உன்கிட்ட மாட்டிட்டு நாங்கள் 2 பேரும் படாத பாடுபடுறோம், என்னதான் அவனுக்கு நாங்கள் அப்படி பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க அவன் பார்த்தீங்கன்னா மூஞ்சில சத்துன்னு அடிச்சிட்டு இருக்கிறான். அவனுக்கு எதுவும் விளையாடுற மாதிரி இருக்கும் போல். இவங்க 2 பேரும் கத்துறது அவனுக்கு ஜாலியாக இருக்குது. ஸோ இவன் இப்படி அடித்தாதானே அவங்க கத்துறாங்க, முடி இழுத்தா தானே கத்துறாங்க. அதுக்காகவே அவன் வேணுக்குனே முடி பிடிச்சி இழுக்கிறது அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான். இப்போ அப்படியே தான் இவங்க இந்த பக்கம் அந்த பையன்கிட்ட மாட்டிட்டு படாத பாடு பட்டுட்ருக்க. இப்போ அப்படியே அடுத்த சீனில் நீங்கள் தான் அப்படியே டே கூட நின்றுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் டேவை பார்த்துட்டு மாமா அப்படின்னு கூப்பிட, என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஏதாவது வேண்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து இல்லை, நான் எதுவும் வேண்டிக்கல அப்படிம்பாரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா நான் அதை பார்க்கவே இல்லை, நீ தான் பார்த்துட்டு ஏதோ கண்ணை முடிக்கிட்டு இருந்த, அதனால கேட்டேன். நான் பார்க்கல அப்படின்னு சொல்லுவாரா. அப்போ நீங்கள் அதோ மாமா அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று வருதா, பார்த்துக்கோங்க வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி காட்டுறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஷோல்டரில் அவரோட சின்ன அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்க நீங்களும் கண்ணை மூடி ப்ரே பண்ணுங்கள், எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ டேவும் கண்ணை மூடி ப்ரே பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே கண்ணை திறந்துட்டு, அப்படின்னா மேடம் ஏதோ வேண்டியிருக்கீங்க, அதுக்குள்ளே நடந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிப்பீங்களா. அப்போ டேவும் அப்படியே உங்கள்கிட்ட அந்த கட்டி பிடிச்சிருப்பார்ல, ஸோ அப்படி பின்னாடிந்து ஸோ டைட்டாக கொஞ்சம் அப்படியே க்ரிப் பண்ணுவார். நீங்களும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு என்னமோ நீ இதை தான் வேண்ட மாதிரி இருக்கு, சொல்லு இதை தான் வேண்டுனியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா, நான் ஒன்றும் இப்படியெல்லாம் அல்பத்தனமாக வேண்ட மாட்டேன், நான் வேற அப்படிங்கிறீங்க. ஓ அப்போ நீ இதை வேண்டிக்கலையா, நான் தான் தேவையில்லாமல் வந்து இப்படி பிடிச்சிட்டேன்னா என்ன அப்படின்னு கேட்டு கை எடுக்க போக டக்குன்னு நீங்கள் அவரோட கை பிடிச்சி அப்படி உங்களை பிடிக்க வச்சுக்கிறீங்க. அவரும் சிரிச்சிட்டு, ஏன் இப்போ தான் வேண்டலைன்னு சொன்னேன்ல, ஏதோ அல்பத்தணுன்னு வேறு சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் நான் வேண்டலைன்னு தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் இப்படி இருக்கும்போது நான் அதை வேண்டான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நைஸாக ஒரு மாதிரி பேசுகிறீங்க. ஸோ எப்படி சிரிச்சுட்டே உங்களே பார்க்க, அப்போது நீங்கள் என்ன வேணுங்க இப்போ அப்படின்னு கேட்க, அது வந்து நீயே சொல்ல மாட்டேன், நான் மட்டும் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ என்ன வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுவேன், ஆனால் நீ கோச்சிப்பியான்னு தெரியலையே அப்படிங்கிறாரு. என்ன கோச்சுக்கிற மாதிரி என்ன வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருந்திருக்கும். இந்த வார்த்தையை கேட்டதுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சேட் ஆகிடுச்சு. அப்போ டேவங்களே பார்க்க நீங்களும் சொல்லுங்கள் என்ன அப்படி வேணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவர் பார்த்திங்கன்னா, அதுவா நான் என்றைக்கும் உன் கூட இப்படியே இருக்கணும், உன்னை பார்க்கும்போது எனக்கு நீ மட்டும்தான் ஞாபகம் வரணும், உன்னை தவிர வேறு யாரும் ஞாபகம் வரக்கூடாது. உன் மேலே நான் காட்டுற லவ் ஆகட்டும், அஃபெக்ஷன் ஆகட்டும், உன்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டாலுமே அது உனக்கானதாக மட்டும்தான் எனக்கு தோணணும். இன்னொருத்தங்களை நினச்சி உன்கிட்ட நான் எந்த மாதிரியும் இருக்கக்கூடாது.
இப்போ இருக்கான் பார்த்தியா, இதே மாதிரி இன்றைக்கி உன்கிட்ட பேசினேன் பார்த்தியா, அதே மாதிரி இன்றைக்கி வீட்டில் உன்கிட்ட நடந்துக்கிட்டேன் பார்த்தியா, அதே மாதிரி என்றைக்குமே என் லைஃப் ஃபுல்லாக நான் உன் கூட இருக்கும்போது நீ மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இதை கேட்டு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. கோவமாக இருக்கியா? உன் அக்காவை பற்றி நான் எதுவும் வேண்டிக்கலைன்னு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் இல்லை, கோவலாம் இல்லை, நிஜமாக நீங்கள் எனக்காக தான் வேண்டிக்கிட்டீங்களா, இப்படியே தான் வேண்டிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம், ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஒவ்வொரு டைம் அந்த மாதிரி சொல்லும்போது நீ எவ்வளோ ஹர்ட் ஆகுறேன்னு. ஆனால் நான் பொய்யும் சொல்ல முடியாதுல்ல உன்கிட்ட. பட் இன்றைக்கி நீ என்கிட்ட அதே கேள்வி கேட்டினா நான் உன்கிட்ட உண்மை தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. என்ன உண்மை அப்படின்னு கேட்க, என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரியற. உன்கிட்ட வரும்போது எனக்கு நீ மட்டும்தான் ஃபீல் ஆகுற. நீயாக தான் ஃபீல் ஆகுற, வேறு யாரும் இடத்துல இல்லை. இந்த இடத்த யாரும் ரீப்ளேஸ் பண்ணலை, நீயும் யாரோட இடத்தையும் ரீப்ளேஸ் பண்ணலை. இது உனக்கான இடம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே டிவியே பார்த்துக்கிட்டு இருக்க அவரும் உங்களே பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்கிறனால அப்படியே தலையை குனிஞ்சுப்பீங்க. அவர் அப்படி உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே லிஃப்ட் பண்ணி அவரை பார்க்க வைக்க, என்னாச்சு சோகமாக இருக்க? நான் நினச்சேன் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு. உனக்கு ஹாப்பியாக இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லையே, நான் ஏன் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க? அடியே என்னடி திடீர்னு மாறி பேசுகிற, நீ நீ ஹாப்பியாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆஹா, எனக்கெல்லாம் ஹாப்பி இல்லை, இதில் நான் சந்தோஷப்பட என்ன இருக்குது, எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக தெரியல. சரி தள்ளுங்க, நான் வியூ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு அப்படியே கண்ணை தடிச்சுக்கிறீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா என்னவ நான் எவ்வளோ எமோஷ்னலாக பேசியிருக்கேன், இவனடானா என்ன மக்க பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, உண்மை சொல்லு, உனக்கு அப்போது என் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. எவன் சொன்னா உங்கள் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு? உங்களுக்கு எனக்கு எவ்வளோ ஏஜ் கேப் தெரியுமா அப்படிங்கிறீங்க. அடிப்பாவி, இப்போ எதுக்குடி என் வயசு இழுக்கிற அப்படிங்கிறாரு. பின்ன வேறன்ட்டு இழுக்கிறது தான். உங்களுக்கு எனக்கும் எவ்வளோ ஏஜ் கேப் தெரியுமா? எனக்கும் அக்காவுக்குமே ஏஜ் கேப் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு எனக்கும் அதை விடவே ஜாஸ்தி. அப்படியே ஆசையை பார்த்தியா? ஏதோ ஒரு சின்ன பொண்ணு வந்து கிடச்சிட்டா உடனே அப்படியே காதல் வசனம் பேசி அப்படியே கரெக்ட் பண்ண பார்ப்பீங்களா அப்படிங்கிறீங்க. இரு, முதல்ல நான் ஒன்றும் உன்னை கரெக்ட் பண்ண பார்க்கல, நீ தான் என்னை இந்த மாதிரியெல்லாம் பண்ண சொல்லி இப்படியெல்லாம் நீ தான் தூண்டி விட்ட, அதனால தான் நான் இப்படி பேசுகிறேன், புரியுதா அப்படிங்கிறாரு. நான் உங்களை ஒன்றும் தூண்டி விடலையே, நீங்களாம் வந்து பேசுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்கள் மனசு ஃபுல்லாக அல்ப புத்தி அப்படிங்கிறீங்க. அல்பனா? நான் என்ன அல்பையாடி அப்படின்னு கேட்குறாரு. இல்லையா பின்ன, திடீர்னு வந்து கட்டி பிடிக்கிறீங்க, திடீர்னு கிஸ் பண்ண வரீங்க, திடீர்னு என்னென்னமோ பேசுகிறீங்க. ஒரு சின்ன பொண்ணை ஈஸியாக ஏமாத்திடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க, யார் நீ நீ சின்ன பொண்ணா அப்படிங்கிறாரு. பின்ன நான் சின்ன பொண்ணு தானே, எனக்கு இப்போ தான் 19 வயசோ 20 வயசோ ஆகுது அப்படிங்கிறீங்க. கரெக்டாக சொல்லு அப்படிம்பாரா. ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, எனக்கு நான் உங்களோட சின்ன பொண்ணு தான் அப்படிங்கிறீங்க. அப்போ அவரும் இருந்துட்டு, சரி நீ சின்ன பொண்ணுனா என்னால் நம்ப முடியாது, நீ காலை என்ன வேலை பார்த்த அப்படிம்பாரா. நான் என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, என்ன வேலை பார்த்தியா, எதுக்குடி காலங்காத்தால வாயை குவிச்சுக்கிட்டு என் கிட்ட வந்த அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன இதையே விட மாட்டேன்னு பிடிச்சிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, நானும் அதுக்காக வரல அப்படிங்க. நீ இதுக்காக தான் வந்த, நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, அப்போ எதுக்காக வந்த அப்படின்னு கேட்குறாரு. நான் எதுக்காகவும் வரல, அதான் பிம்பிள் அப்படிங்கிறீங்க. என் மூஞ்சில் பிம்பிளே இல்லை, அப்புறம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்க, நீங்கள் கூட தான் என் தலையில் வெள்ள முடியே இல்லாமல் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. உன் தலையில் வெள்ள முடியலன்னு சொன்னால் இருக்குது, இல்லைன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீ காலையில் எதுக்காக வாயை குவிச்சுக்கிட்டு என் முன்னாடி வந்த, நீ இப்படியெல்லாம் பண்ணங்காட்டிக்கு தான். அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி என்னை பார்த்தா பொண்ணு மாதிரி இல்லையா, இப்போன்ட்டு மடியில் ஏறி வந்து உட்காந்துருந்த, எவ்வளோ செடியூஸ் பண்ண, இவ்வளவும் பண்ணிவிட்டு சின்ன பொண்ணு நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கணுமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பவுட்டிலிப்பு வச்சுக்கிட்டு, நான் சின்ன பொண்ணு தான், நான் ஒன்றும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணலை, எனக்கு செட்யூஸ் பண்ணவே தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு ஏண்டி இவ்வளோ வளையிற, இவ்வளோ நெளியிற அப்படின்னு அவர் கேட்க,
அது சும்மா நான் பேசுறது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கம் வேற ஒரு பக்கம் வருதும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசும்போது உங்கள் பாடி லாங்குவேஜ் பலவிதமாக போகுது. டேக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க சிரிப்பாக இருக்குது. அப்போ அப்படியே வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அவரோட கையை பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிப்பை சேர்த்து ட்ராப் பண்ண மாதிரி பிடிக்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, சரி இப்போ கூட நீ என்ன செட்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதனால தான் பிடிச்சேன் அப்படிங்கிறாரு. சீச்சி நானும் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆனால் நான் அப்படி தான்ப்பா பார்க்குறேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு என்ன செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படிம்பாரா. சரி ஓகே, நான் அப்படி பண்ண ட்ரை பண்ணால் நீங்கள் அதனால தான் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்களா, உங்களுக்கா என்ன பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கா உன்னை பிடிக்காம தான் அப்படிம்பாரா. பிடிக்காம தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, பிடிச்சிருக்குன்னு போய் சொன்னீங்கன்னா அவ்வளோதான், செங்கல் எடுத்து வாய் வேலையே கொட்டிடுவேன் அப்படி நீங்கள் சொல்ல, சரி சரி பிடிக்காமன்னு சொல்ல முடியாது, கல்யாணத்தில் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வேணால் சொல்லலாம், ஆனால் உன்னை என்றைக்கும் நான் வெறுத்ததெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ என் அக்காவை கல்யாணம் பண்ணும்போது என்னையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏய் என்னடி என்னை இவ்வளோ சீப்பாக நினைக்கிற, நான் அப்போல்லாம் உனக்கு குழந்த மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிறாரு. அப்போது இப்போ என்ன மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப செடியூஸ் பண்ணுற மாதிரி அவர் கிட்ட போயிட்டு ஷர்ட்டை ஒரு மாதிரி காலர் பிடிச்சிட்டு கேட்குறீங்க. அவருக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, எந்த ஆங்கிளில் போனாலும் கடைசியில் நம்ம பக்கமே திருப்பி விட்டுறாள் அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்பயும் அப்படி தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. குழந்த மாதிரி பார்த்தா நீ பண்ணுற வேலைலாம் குழந்த மாதிரி இல்லையே அப்படிங்களா. நான் என்ன பண்ணேன் அப்படின்ட்டே கேட்க, இதோ உன் கை பாரு எங்கே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும் ஒரு கையை பார்த்தா உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சிட்ருக்குது, டக்குன்னு கையை எடுத்துப்பாரு. அப்போ நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் தான் எடுக்கிறீங்க, அப்புறம் நீங்கள் பாருங்கள் என் பக்கத்தில் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அது நான் வரல நீ தான் வந்த அப்படிங்கிறாரு. சரி நான் தான் வந்தேன், நீங்கள் தள்ளி போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் நீ அதை ஒத்துக்க மாட்டேங்கிற, ஏற்றுக்க மாட்டேங்கிற, அப்புறம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டாலும் இல்லைங்கிற, கடைசியில் நீ என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டுருக்கிற, நீ பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாரு. எப்படி மாமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே ஒரு மாதிரி பேச, அவருடைய மண்டையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு, வேணாம் உன்கிட்ட பேசுகிறதே வேணாம், வீட்டுக்கு போகலாவா அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நீ என்ன மூடில் தான் இருக்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் பச்சோந்தி விட ஃபாஸ்ட்டாக மாறுறடி அப்படிங்கிறாரா. நீங்களும் ஓ பச்சோந்திக்கு மஞ்சள் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்க, ஏய் நான் உன்ன சொன்னேன் அப்படிம்பாரா. பரவாயில்ல, நான் பச்சோந்தினா நீங்களும் தானே, சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, அதனால தான் என்ன வெளில கூப்பிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லையா, அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரும்போது பேன்னு பார்த்தீங்க, அப்புறம் நான் மாத்திரன்னு சொல்லும்போது கூட வானான்னு கையெல்லாம் பிடிச்சிங்களே, இதோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கையை பிடிச்சி காட்ட, சும்மா சும்மா இல்லை ஏன் அலைச்சல் பட்டு பொழுதுனைக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன்னு தான் சொன்னேன், மற்றபடி எனக்கு எல்லோ கலர்லாம் பிடிக்காதுப்பா அப்படிங்கிறாரு. பிடிக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. அவர்கிட்ட போய் கேட்க, ஓஎன் பப்ளிக் பிளேஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, முடியாது, நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சுல, நான் டிஸ்டன்ஸ் ஏன் மெயின்டைன் பண்ணணும், என்ன யார் கேட்க போகிறா, இங்கே யாருமே இல்லையா முதல்ல, நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, யாராவது சேட்டலைட் வச்சு நம்மளை பார்த்தா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் இவர் பெரிய இவர் அப்படியே சேட்டலைட் வச்சு பார்க்குறாங்க கண்காணிச்சு, ஆளை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை டைட்டாக நீங்களும் ஹக் பண்ணிக்க, அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இவங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்குவார். அப்போது கேட்குறாரு, சொல்லு நான் வேண்டுனதை சொல்லிட்டேன், நீ என்ன வேண்டிக்கிட்ட அப்படின்னு கேட்க, மாமா அப்படிங்கிறீங்க, என்னடி இப்போ என்ன மூடில் இருக்க அப்படின்னு கேட்பாரா. நீங்கள் ஒரு மாதிரி மறுபடியும் எமோஷ்னலாக நானும் அதே தான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. இதே தான் அப்படின்னு கேட்குறாரு. என்னோடய மாமா இப்படியே எப்பயும் போல் என் பக்கத்தில் இருக்கணும், அவர் முன்னாடி நான் நிற்கும்போது அவருக்கு நான் மட்டும்தான் தெரியணும், வேறு யாரோட இடத்துலையும் என்னை வச்சு பார்க்கக்கூடாது, என் இடத்துலையும் யாரையும் வச்சு பார்க்கக்கூடாது, என் கூட இருக்கும்போது அவருக்கு என்னோடய தாட் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவரும் பார்த்திங்கன்னா உங்களை அப்படியே அவரை பார்க்க வைக்கிறாரு. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா, மாமா ஒன்று கஷ்டப்படுத்திட்டேனா, ரொம்ப ஹர்ட் ஆகுற மாதிரி நிறைய டைம் பேசிட்டேனா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. ஸோ பரவாயில்லன்னு சொல்லும்போதே தெரியுது ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்கன்னு. சரி இனிமே நான் உன்னை ஹர்ட் ஆகிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன், நீ ஃபீல் பண்ணுற மாதிரி நான் எதுவுமே பேச மாட்டேன்,
உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் என்ன திடீர்னு காலையில் வரைக்கும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தீங்க, சாயந்தரத்துக்கு மேலே சடனாக இப்படி ஒரு பிளேஸ் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க, திரும்ப காலையில் மாறிடுவீங்களோ என்ன அப்படின்னு கேட்க, மாறுவேன்னு தோணலை அப்படிங்கிறாரு. என்ன திடீர் மாற்றம் அப்படின்னு கேட்க, தெரியலை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிம்பாரா. இப்போ தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, இந்த சாரியில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் எப்படியாரு பார்த்து சிரிக்கிறீங்க. அவரும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாரா. எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா நிறையா செல்ஃபியெல்லாம் ஒன்றா சேர்ந்து எடுத்துருப்பீங்க. அப்படி ஒரு வியூ கிட்ட போய் நிற்கிறீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறையா லைட் செட்டிங்லாம் இருக்குது. நிறைய இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போய் எடுக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா, பையன் கேமரா பார்க்காத என்ன பாரு அப்படின்னு சொல்லுவாரா. நீங்களும் அவர் பார்க்க திரும்ப அவரும் பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களை பார்க்கும்போது 2 பேர்த்துக்கு அந்த கிஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடுது. நீங்கள் அப்படியே ஷாக்காக அவர் பார்க்க அவர் பார்த்திங்கன்னா அப்படியே டக்குன்னு, அதாவது 2 பேர்த்துக்கு இடையில ஒரு இன்ச்சு கேப் இருக்கும், ஓகேவா. ஸோ அவ்வளோதான், லிட்ரலி விட்டால் கிஸ்ஸே பண்ணியிருந்திருப்பார். அந்த மாதிரி தான் அவன் டக்குன்னு திரும்பியிருப்பார். நீங்கள் அப்படியே ஒரு ஷாக்காக பார்த்துட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லையா. ஸோ ஒரு மாதிரி பயந்து போயிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவரும் ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்த்துருப்பாரு. ஆனால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கழிச்சு அப்படியே மெதுவாக அவங்க கிட்ட வராரு வேணுக்குன்னே. நீங்கள் அப்படியே பின்னாடியே சாஞ்சு போகிறீங்க. அவர் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களோட கழுத்தை அப்படியே சைடில் பிடிப்பாங்களே, லைக் பின்னாடி முதுக பிடிச்சிக்குவாங்கள்ல கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்களை அப்படியே ஒரு கையில் தாங்கி பிடிச்சிருப்பாரு. நீங்கள் பின்னாடியே போய்கிட்டே இருக்க அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்ட வந்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் சடனாக ஒரு விரல் எடுத்து சென்டரில் வச்சுக்குவீங்க. ஸோ அவரோட லிப்ஸில் வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிக்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்களா. வேணும் அப்படின்னு அவர் கேட்க, என்ன டியர் வேணாம் வேணும்ன்ட்டு கண்ணமுலிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, ஆளை பார்த்தீங்களா, போதும் டியர் கண்ணமுலிங்க. ஓகே டியர், ஸோ இந்த எஃப்எஃப் இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃப்எஃப் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வாரத்தில் 6 எபிசோட் போட முடியாது. ஸோ ஒரு 4 எபிசோட், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி போடுற இதுவே. இன்னொரு வீடியோ எதுனாவது லைக் இன்னொரு எஃப்எஃப் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் இது 4 எபிசோட் போடலாம். அதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6 வரும். ஸோ இது 3 அது 3 அந்த மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் இது 4 எபிசோட் மாதிரி போடுறோம், ஓகேவா. ஓகே, டடா பாய் சராயே. இன்னைக்கு எபிசோட் பிடிச்சிருக்கா?